ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் ராமநவமி ஸ்பெஷலாக பிரசாதமாக வைக்கக்கூடிய நல்லா தித்திக்கும் பானகமும் கூடவே நல்லா குளிர்ச்சியான நீர்மோரும் எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவையாகவும் இருக்கும், அதே மாதிரி ரொம்ப சத்தாகவும் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நீர்மோர் எப்படி பண்ணலான்றது பார்த்துடலாம். இந்த வெயில் காலத்துக்கு இப்போ அடிக்கிற வெயிலுக்கு 2 நாளைக்கு ஒரு தடவையாவது நம்ம இந்த மாதிரி நீர்மோர் நம்ம குடிச்சிக்கலாம். உடல் ரொம்ப குளிர்ச்சியாகும். இப்போ நீர்மோர் செய்கிறதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கலாங்க. இதில் இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா விஸ்கோ அல்லது மத்தோ வச்சு கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா மோராக கலந்து விட்டுருங்க. விஸ்கு வச்சு செய்யும்போது ரொம்ப சுலபமாக இருக்கும். சட்டுன்னு ஒரு நிமிஷத்துலேயே நல்லா கடைஞ்சிடலாம். பாருங்கள், ஒரு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி விஸ்க வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா சூப்பராக மோர் ரெடி ஆயிரும். இது கூட இப்போ இதே கப்பில் 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது ஒரு கப்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணுங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். நான் 2 கப் எடுத்துருக்கனால மொத்தமாக 6 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி துருவல் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம பச்சை மிளகாய் எதுவும் சேர்க்காம இந்த இஞ்சியோட காரம் தான் இந்த மோரில் இருக்கும். இஞ்சியை நல்லா ஃபைனாக துருவிக்கோங்க. இடித்து சேர்க்க வேண்டாம். இடித்து சேர்த்திங்கன்னா அங்கங்கே நம்மளுக்கு வாயில் கடிப்படும். நல்லா ஃபைனாக துருவிட்டு சேர்க்கும்போது நம்ம குடிக்கும்போது அதோட சேர்த்தே குடிச்சிடலாம். கூடவே நல்லா பொடியாக நறுக்குன கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி நீர்மோர் கலந்து குடிக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா சூப்பரான நீர்மோர் ரெடி ஆயிருச்சு. இப்போ அடுத்தது நம்ம பானகம் ரெடி பண்ணிடலாம். பானகம் செய்கிறதுக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாங்க. இதில் 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச உருண்டை வெல்லத்தை போட்டுக்கலாம். 1/2 கப் வெல்லம் எடுக்கிறீங்கன்னா 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. வெல்லம் நல்லா கரையட்டும். நம்ம அடுப்பில் எதுவும் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் இப்படியே விட்டிங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிரும். இப்போ இந்த வெல்லத்துக்கூடையே ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. நல்லா ஓரளவுக்கு கரைஞ்சிருச்சு. இப்போ இதுலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி போட்டுக்கலாம். அதாவது காஞ்ச இஞ்சி இருக்கு இல்லைங்களா, சுக்கு, அந்த சுக்குடைய பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்துடலாம். நம்ம மோரில் இஞ்சி சேர்க்குறோம், பானகத்துக்கு சுக்கு பொடி சேர்க்குறோம். இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது அவ்வளோ வாசனையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கூடவே ஒரு சிட்டி அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், லைட்டாக ஒரு ஃப்ளேவருக்காக மிளகுத்தூள் சேர்த்தா போதும். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. நம்ம சேர்த்த எல்லா பொடியும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை வடிகட்டிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கிட்ட இப்படி தட்டியே வச்சாச்சு. இப்போ இதில் இந்த தூளுடைய இந்த வாசனை டேஸ்ட் எல்லாமே இறங்கியிருக்கும். இப்போ நம்ம இதை வடிகட்டிடலாம். இதை வடிகட்டியாச்சு. வடிகட்டிட்டு இது கூட இன்னும் நம்ம ஒரு 2 பொருட்கள் மட்டும் சேர்க்கணுங்க. எக்ஸாக்டாக பெருமாள் கோயிலெல்லாம் கிடைக்கிற அந்த பானகம் மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சின்னதாக ஒரு பீஸ் லெமன் எடுத்து அந்த லெமனுடைய எலுமிச்சைப்பழத்துடைய சாறு சேர்த்துக்கலாம். இது 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சைப்பழ சாறு இருக்கும். அந்த அளவுக்கு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, பானகம் ரெடி ஆயிருச்சு. கடைசியாக இதில் கொஞ்சமாக துளசி இலைகளை நம்ம சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். நான் ஒரு சின்ன டம்ளரில் ஊற்றிருக்கேன். கடைசியாக இதில் நல்லா கொழுந்தாக இருக்க மாதிரி இருக்க துளசி இலைகளை சேர்த்துடலாம். நல்லா சூப்பரான பானகமும் ரெடி ஆயிருச்சு. வரப்போகிற சண்டே ஸ்ரீராம நவமிங்க. அன்னைக்கு பிரசாதமாக இந்த பானகமும் நீர்மோரும் வச்சு சாமி கும்பிடும்போது ரொம்பவே விசேஷங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அன்றைக்கி மட்டும் இல்லாமல் நம்ம 2 நாளைக்கு ஒரு தடவை இதே மாதிரி நம்ம நீர்மோர் செஞ்சு குடிக்கும்போது உடலும் ரொம்பவே குளிர்ச்சியாகும். நீங்கள் பானகம் செய்யும்போது நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க இதே அளவுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க.
குடிக்கிறதுக்கு நான் ஒரு பெரிய கிளாஸில் இந்த மாதிரி ஊற்றி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அவ்வளோ ஃப்ளேவராக வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே அளவுகளில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள். இந்த நீர்மோரும் பானகமும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.